வணக்கம். உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்தில் சரியாக சம்பளம் கொடுக்கலையா, அதே போல் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உங்களை வேலையிலேருந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் புகார் பண்ண முடியும். ஸோ எங்கே புகார் பண்ணணும், யார்கிட்ட புகார் பண்ணணும் அப்படிங்கிற இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது ஸ்பெசிஃபிக்காக மயிலாடுதுறை மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது அனைத்து மாவட்ட மக்களுக்குமே பொருந்தும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. உங்களை முன்னறிவிப்பின்றி வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னாலும், அதே போல் சரியாக சம்பளம் உங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்யலான்னா, தொழிலாளர் நல வாரியத்தில் நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் தொழிலாளர் நல வாரியத்தில் புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரிக்குன்னா, வீட்டு வேலை செய்பவர் நல வாரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ வீட்டு வேலை செய்கிறவங்க யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 04428110147 அப்படிங்கிற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புகார் அளிக்கலாம். அதே போல் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்துக்கு நீங்கள் புகார் அளிக்கணும். நீங்கள் கட்டுமான தொழிலில் ஏதோ உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் புகார் அளிக்க வேண்டிய நம்பர் 04428264950, 04428264951, 04428254952 அப்படிங்கிற இந்த எந்தாவது ஒரு காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய புகாரை ரைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உடல் உழைப்பு தொழிலாளர் நல வாரியத்துக்கு நீங்கள் ஒரு புகார் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 04428110147 அப்படிங்கிற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய புகாரை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு தேவையில்லாத இருக்கும், மற்றவங்க யாருக்காவது இது தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல எல்லாருமே இஷ்யூ இல்லாமல் ரொம்ப கரெக்டாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு நிறைய இஷ்யூக்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு சரியான சம்பளம் கிடைக்கலனாலும் நம்மளோட குடும்ப நிலையை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க அந்த ஒர்க்கை ரன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நம்மளால் ரொம்ப முடியலை அப்படிங்கும்போது நம்ம அவ்வளோ சகிச்சுக்கிட்டு நம்மளுடைய உடல் உழைப்பை அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இதை மாதிரி ஏதாவது ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கல, இல்லை உங்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, அதாவது ஒரு பகையின் காரணமாக, இல்லை இவங்க வேலை ஏதாவது ஒரு இதெல்லாம் இருக்கும்ல முன்னெதிர்ப்புகள்லாம், அது மூலயமா உங்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் ஒழுங்காக தான் வேலை பார்த்துட்ருக்கேன், என்ன இது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய புகாரை நீங்கள் ரைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேவா? இது போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி.